நாங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களால பழையபடி இந்த விஷயத்தை எழுப்பி கொஸ்டின் பண்ண முடியாது. இப்ப அந்த பையன் ஒரு காசை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிட்டாலும் நாளைக்கு இதே பிரச்சனை எங்களுக்கும் வரும். நாங்களும் இதை பேஸ் பண்ணி அவன் எங்களோட ஒரு ஓன் பிரதர் மாதிரி. எங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பையன் அவனை வந்து இப்போ அவனை நாங்க இதை மென்ஷன் பண்ணல, அவன் உள்ள இருக்கிறான். அவனை வந்து லைன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி எப்பவுமே நாங்க என்ட்ரன்ஸ்ல எப்படின்னா லைன்ல வரோம், அங்க வந்து இப்போ மீனா அல்லால் மீட்டிங் இருக்காங்க. அந்த கேட் மெயின் கேட், அந்த கேட்ல வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா இங்க இருக்கிற மிலிட்டரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியா இருக்காங்க. ஸோ அவங்களை நம்பி தான் நாங்க எல்லாருமே உள்ள வரோம். அப்போ அப்படி லைன்ல வரும்போது நாங்க ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அந்த லைன்ல வருவோம். அப்படி வரும்போது லைன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்ப அந்த லைன்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கான். அப்படி வந்த உடனே என்ன இருக்கு அப்படின்னா அவனை பிடிச்சி தனியா உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியா எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா அவனை ரொம்ப நேரமா விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லா செக் பண்றீங்க பேர்ல அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னொரு ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க, அதையும் அவன் ரிமூவ் பண்ணிருக்கான். ரிமூவ் பண்ண பிறகு அவனோட மெயின் பார்ட்டை வந்து தப்பு டச் பண்றது இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த கொய்தி அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிப்பை ஓபன் பண்ணி அவனை வந்து தப்பா பேசியிருக்காங்க. அப்புறம் பிளஸ் மசாஜ் பண்ண வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய குடும்ப நடந்திருக்கு பாத்தீங்களா? அதாவது இங்க இருந்து குடும்ப நலனுக்காண்டி நம்ம குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காண்டி குவைத், கத்தார், துபாய், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி எந்த நாட்டுக்காச்சும் போய் எப்படியாச்சும் எதையாச்சும் ஜம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை முன்னேற்றிடலாம் அப்படின்னு நினைச்சு போனவங்களுக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு. அதுவும் பாலியல் வன்கொடுமை நடந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பையன், அதாவது அந்த பையன் பாத்தீங்கன்னா இப்ப பேசுறாருல, இந்த நபரோட சேர்ந்து வேலை பார்க்கிறான். KNPC எனர்டெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறான். அந்த பையனை அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து டோட்டலா பாலியல் வன்கொடுமை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பையனை டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால அந்த மொத்த ஊழியர்கள் அந்த ஒரு பையனுக்காண்டி அந்த நிறுவனத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படித்தானே எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க? அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த பையனை சமாளிச்சுவீங்க காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டாலும் நாளைக்கு எங்களுக்கும் இதே நடக்கும். அதனால இந்த KPNCன்ற கம்பெனி அந்த செக்யூரிட்டிஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும். குவைத் அரசாங்கமும் இந்த கம்பெனில இனிமே இது நடக்காது அப்படின்ற ஒரு கேரண்டி எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்க ஒரு நம்பிக்கையா இங்க வந்து வேலை செஞ்சு சர்வே பண்ண முடியும் அப்படின்ற கோரிக்கையை முன்னாடி வச்சு அவங்க பாத்தீங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம அவங்களுக்கு அங்க ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. சோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.